தெரிக்க விடலாமா ப்ரோ? சொல்லு ப்ரோ. வாட் ஹேப்பன் டு மை பியூட்டிஃபுல் ஃப்ரான்ச்சைஸ்? இன்னும் என்ன தர ஆக்ஷன்ல பண்ண அவ்வளோ பண்ணால 2 வருஷமா சூத்தடி. ஸோ வி என்ன லாஸ்ட் பண்றது இன் சொல்லு. ஆக்ஷன் த்ரீ டேபிள். கன்சிகூட்டிவ் லாசஸ். யா, ஆக்ஷன் டேபிள் தான் தோத்துரும். ஆக்ஷன் டேபிள் கூட விட்டுருவ தர நாளா. ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு வாடா புண்டேன்னு சொன்னா. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஜுரி இன்ஜுரிக்கு ஒரு ரீப்ளேஸ். இன்ஜுரி. யாரா நீங்களா? என்னடா ஐயோ. டீம் எடுக்கிறான் அவன்? ச்சே. அவன் ஒரு நாள் ஆக்ஷன்ல உட்காந்து சரியான டைனமிக்ஸ் ஃபாலோ பண்ணாம ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாம டீம் எடுத்துட்டு 2 மாசத்துக்கு நம்ம மென்டல் டார்ச்சர் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. கலாய்க்கிறானுங்க. வெளியே தலை காட்ட முடியல. சுத்தி எல்லா பக்கம் அடிக்கிறானுங்க. ஆசிரியர் பேஸ் கூட விட்டுரு, எல்லா பேர் பேச அடிக்கிறாங்க. நான் எவ்வளவுதான் முட்டு கொடுக்குறது சொல்ல, ஆர்ஆர் ஃபேன்ஸ் எல்லாம் அடிக்கிறானுங்க. ஆர்ஆருக்கு ஃபேன் இருக்கான்னு என்ன கலாய் சொன்னதே தெரியும். என்ன பண்றது சரி. சரி சொல்லுத்தல, நெக்ஸ்ட் மேட்ச் ஆனா உங்க லைன் அப் சொல்லு. நான் ஒண்ணு சொல்லுவேன். அது எந்த பிரான்ச்சஸா இருக்கட்டும், நம்ம வந்துட்டு ஏன் அந்த நம் நோன் ஃபார் கம்பேக் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணா அவங்க ரியலாவே கம்பேக் தராங்க நம்ம டீம்ல. ஆமா. ஸோ நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் அடிக்கணும். தோனி அடி முதல்ல அவரே அடி. ஏன் யோ, அவர் அவரோட அருமை இப்போதான் புரியுது. நீ என்ன தோனி இப்பதான் அடித எப்படியா அந்த மனுஷன் இப்படி போய் கேப்டன் தர பாலிங் முடியும்? சேஞ்ச் பண்றா ருத்து. யாரா நீ புட்ட 60 என்னடா ஓவர் பவுலிங் தர? நூறுடா. யாருக்குடா பவுலிங் தர? ஓவர் டன் அப்பதான் நல்ல ஓவர் போட்டு முடிச்சிருக்கான். அடுத்த ஓவர் தூபேக் தரான். அங்க யார் அதான் போட்டாலும் அடி ஓவர் விழுதுதான். டன்னு 4 சிக்ஸ் கொடுத்தாங்க. யாரு போட்டாலும் அடி விழுந்தான். ஆனா ஏன் ஏன் வீர ஆட வைக்கிறான்? சரி, வீர பியூர் பேட்ஸ்மேன் ஆடுற, அதுக்கு பதிலா ஊர்வில் பட்டேல் ஆடலாம். சரி, மொத்த ஆர்சிபி லைன் அப்ல ஒரே ரெண்டே ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் தான். ஒன்னு குர்னால் பாண்டியா, இன்னொன்னு படிக்கல். படிதர் படிக்கலாம். படிக்கல். மிச்சம் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ். சூத்து மூடி நான் அகிலு சைன ஆடுறதுக்கு அதான் வச்சு குருநாள் கூட நல்லா போட்டாங்க. ஏன்னா பவுன்சரா தான் போடுறாங்க அவன். பவுன்சர் போடுறான். அதை கூட ஆடாம நிக்கிறான் அவன். வளர்ந்து கேட்டவன் தூபே. நான் என்ன பண்றது சொல்லு. காக்கா ஆபே வைக்கிறாங்க. என்னடா இது பாலா, இது பவுன்சரா, இது நாகார்ஜுனாவா? சரி, என்ன சொல்லட்டு. எதனால நாங்க சரி, 3 மேட்ச் நம்மளுக்கு தோத்தோம் அது என்னதான் சொல்லு நீ. இல்ல, மொத்தம் கிரிக்கெட்ல இருக்கிறது மூணே மூணு டிபார்ட்மெண்ட்ஸ் தான். பேட்டிங்கு, பவுலிங்கு, டாப் மிடில். ஃபீல்டிங்கு. அது விட ஜென்ரலா சொல்றேன். டாப் பவுலிங்கு, பேட்டிங்கு, ஓகே. ஃபீல்டிங்கு எல்லாத்துலயுமே பாட்டம்ல தான் இருக்கும். ஒண்ணு கூட உருப்படியா இல்ல. ஒண்ணுமே. லாஸ்ட் மேட்ச் எங்க ஃபீல்டர்ஸ் விட கிரவுண்ட் தான் தெரிச்சுது சில பால் எல்லாம். எல்லாம். போக மாட்டேங்குது பால். ஐயோ, இன்னும் அடி அடி. சரி, போடுறதுதான் நம்ம தான் அடி வாங்க போறோம்னு முடிஞ்சிச்சு. சரி, அந்த அடி வாங்குறதையாவது ஒழுங்கா வாங்கணும்னு இல்ல. நோ பால் போறது, வைட். என்னையா ஸ்ட்ராட்டஜி பண்றான் அவன்? யாரையா அவன் போலிங் கோச்? என்ன எரிக் சைமன் இன்னும் இருக்காங்கன்னு இப்போ தெரியல. ஒயிட் ராக்கர் தான் ட்ரை பண்றதால. இன்னும் ஆடுறான். அவர் என்ன, ஒரு பாலாஜி இருந்தாரு, அவர் போடுற. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்கும் வைட் ஆக்கர் விட்டு அவனுக்கு வேற எதுவும் போடவே தெரியல. அங்க பார்த்தா வேறவங்க எல்லாம் போட்டு என்ன மாஸ் காட்டி நிறைறான். சரி, நம்ம தான் இவ்வளவு ஜோக்கரா இருந்தா, அந்த பார்த்தா எஸ்ஆர்ஹெச் கார பெரிய ஜோக்கரா இருப்பான் போல இருக்கு. அவன் அப்புறம் வச்சுக்கலாம். சரி, தம்பி எப்படி இதனால விட்டான்னு இந்த தெரியல. 3 மேட்ச் தோத்தோம் நீ சொல்லி கரெக்டா. சரி, மேட்ச் என்ன வைஸா கேட்டா போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் போலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பனிங்லயும். போலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சரி. ஓகேவா? ஆர்ஆர் மேட்ச்ல என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். 50% டாஸ்லயே போயிடுச்சு. ஓகேவா? செகண்ட் நீ சொல்லு, இப்போ என்ன ஆச்சு? டாப் ஆர்டர் ஃபெயில் பண்ணாங்க. ஓகே. ஒருத்தருக்கு நின்னு ஆடுற பொறுமை யாருக்குமே இல்ல. ஓகே. 5 விக்கெட் விழுந்துச்சுன்னா அட்டாக் பண்ணதான் போறாங்க. நின்னு ஒரு 15th ஓவருக்கு அப்புறமா அட்டாக் பண்ணலாம், ம். அப்போ ஆக்சிலேட்டர் பண்ணலாம். ம். இது ஒரு புண்ணியம் இல்ல. வந்து அடிக்கதான் டெஸ்பரேட் போறாங்க ஏதோ பேட்டிங், மனசுல. டெஸ்பரேட் பேட்டிங், ஆஹ் டெஸ்பரேட் பேட்டிங் வந்தா யாருக்குமே அடிப்பேன். சரி, இந்த 20 ஓவர் இருக்கு, இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம், அட்லீஸ்ட் அந்த ஸ்கோர் 150 கிட்ட எடுத்துட்டு போலாம். இது ஒரு கூட இல்ல தல. நான் தலை பண்றது. சிச்சுவேஷன் சிச்சுவேஷனை அவன் தூவே பார்த்து. வரான். சரி, ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கிறான். ஏன்னா சரி. ஏண்டா இந்த தூபே, நம்பத்துல டீமே இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பார்த்தா அதை மூட வரணும் நமக்கு. ஏண்டா அதுவும் யாரு, ஜட்டு. அவனா தூக்கி சாப்பிட்டுருவான் இதெல்லாம். அவன் அவன் எவ்வளவு பேரு நேக்கா, அவன் குருநாள் பண்ண மாதிரி எல்லாம் பவுன்சர் போட்டெல்லாம் ஏமாத்த மாட்டான். அவன் ஈஸியா போட்டு தல தந்துட்டான். கியூரட்டா லைன்ல போடுவா தல. அவனை விட லைன் அண்ட் லென்த் ஃபாலோ பண்றது யார் இருக்கிறா? ஜடேஜா. நான் ஸ்பின் பண்ணுவான், உள்ள அங்க வெளியே போட்டு உள்ள வந்து போல்ட் ஆயிடுவான், அதெல்லாம் சொல்ல. ஆனா லைன் அண்ட் லென்த் ஜட்டு அடிச்சுக்க ஆளே கிடையாது. முச்சு விட்டான் பாத்தியா லாஸ்ட்ல. ஆனா நான் சொல்றேன், 50% டாஸ்ல தோத்தோம். மீதி 30% டாப் ஆர்டர்ல தான் தோத்தையா. டாப் 3 ஃபெயிலியா டாப் ஆர்டர் மூணு மூணு மேட்சுமே தோத்தல. போயிடுச்சு. ஓப்பனர்ஸ் இனத்துல மூணு மேட்ச் 60 மூணு ரன்ஸ் கூட மேட்ச் கான்ட்ரிபியூட் பண்ண மூணு மூணு மாட்டாங்க. மூணு பேர் இருக்கானுங்களா? 6 இன்னிங்ஸ், ஒரே ஒரு 50 தான் வந்திருக்குது. அது குட்டி கொஞ்சம் ஆயுஷ் மாத்திரை அடிச்சிருக்கான். மகேஷ் மாத்திரம் அடிச்சான் தல. நான் ஓப்பனிங் பேரை சொல்றேன். இவங்க 2 பேரும் 50 பார்ட்னர்ஷிப் வரவே இல்லை இன்னும் ஒரு மேட்ச்ல. அப்போ நீ வந்துட்டு இவனையும் சேர்த்துக்கோ, ஆயுஷ் மாத்திரையும் சேர்த்துக்கோ, ஓகேவா? அப்போ டோட்டல் எவ்வளவு இன்னிங்ஸ் வருது? 6 6 6 18 இன்னிங்ஸ் ஒரு ஒரு பேட்ஸ்மேனுக்கும். டோட்டலா 3 பேட்ஸ்மேன் சேர்த்து 18 இன்னிங்ஸ் வருது, ஒரே ஒரு 50.
சூப்பரா பண்ணானுங்கடா. இதுல கேட்டா அஸ்வின் சேனல்ல பவர் ஹவுஸ் பேட்டிங் சார், பவர் ஹவுஸ் பேட்டிங். ஏன்டா விடுத்தல அட்லீஸ்ட் இங்க இவ்வளவு பாரு, ஆயிட்டோம். அஸ்வினாவது ஸ்காட் பண்ணாரு என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்க, எந்தெந்த ம். பிளேயர்ஸ் எடுக்கலாம். இந்த ஐடியா கூட அஸ்வின் சொன்னாரு. ரெய்னாயா, ஃபிளெமிங் இருக்கு ரெய்னா தெரியுமா, சொன்னாயா, என்ன ரெய்னா தலைங்க. சொன்னாயா, என் தலை சின்ன தலை சொன்னாயா, ஆ டிராவிஸ் எடு, சப்ராஸ் கான் எதுக்கா சொன்னா, அவன் தான் தல சர்ஃப்ராஸ் கான் சைனா எடு, சின்ன தலை ஈஷான் தான். கிஷன் எடு, இவனை எடுக்க சொன்னான், அவன் பேர் என்ன, டிராவிஸ் ஹெட் திலக் எடுக்க சொன்னது ஃபர்ஸ்ட் அவர்தான். திலக் வர்மாவை எடுக்க சொன்னான். இவனுங்க இவன் இவன் ஃபிளெமிங் இருக்கிறான் பாரு, ஐயோ ஐயோ ஐயோ, மலுமட்ட புள்ளையா இருப்பான் போல இருக்கு ஒன்னுத்துக்கும். நான் என்னத்த சொல்றேன்னா, தலை எங்க, என்னதான் பண்றாரு, தலைக்கு என்ன ஆச்சு? அவரு ஜிடி சொல்லாடி மேட்ச்ல நீங்க லாஸ்ட் இயர். மேட்ச் கூட வேலைனா வேணா தல, சும்மா வந்து ஹெட் கோச்ல அந்த பொசிஷன்ல உட்காந்துருங்க தல போதும். பிளேயர்ஸ் ஸ்கவுட் பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜி தருங்க, என்ன டைம்ல ஆ என்ன பண்ணும், சரி, இவ்வளவுதான். நீ ருத்ராஜ் கிட்ட தான் கொடுக்குற கேப்டன்சி அப்படின்னா அவனுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துரு, ம். ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துரு. அதை விட்டுட்டு என்ன என்ன பண்றான் அவன்? ருத்ராஜுக்கு என்ன இன்செக்யூரிட்டியா என்னன்னு தெரியல சஞ்சு மேல, சஞ்சுக்கு ருத்ராஜ் மேல இன்செக்யூரிட்டியா என்னன்னு தெரியல, சைலண்டாவே கிடக்குறான். ஒரு அந்த ஃபீல்ட்ல எனர்ஜியே இல்ல. ஒரு பவுண்டரி போகுதுன்னா பவுலர் கூப்பிட்டு இப்படி ஏதாவது சொல்லலாம், டாக்டிஸ் சொல்லலாம், இப்படி போடாது இப்படி போடலாம், இந்த லென்த் மெயின்டைன் பண்ணி. கேப்டனும் சொல்ல மாட்டேங்கிறான், சஞ்சுவும் சொல்ல மாட்டேங்கிறான். இவங்கெல்லாம் என்ன சீனியர் சீனியர் மெம்பர்ஸ் தல சீனியர் இதுல. சீனியர் ஆ. பிளேயர்னு 3 பேர் இருக்கிறானுங்களா, 3 பேரும் உமத்தாயா. தூபேன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை எங்கேயா அவனை அங்க நிக்க வைக்கிறீங்கோ அவன். ஏய், இப்ப பார்த்தால எங்க டெத் பாலிக்ல இருக்கிறது யார் தெரியுமா? அன்சுல் கம்பச். அன்சுல் கம்போஜ். இவனை எடுத்துட்டு வரதுல நாங்க டெத் பாலிக். அவன் மினிமம் 15 ரன் அடி வாங்குறான். ஓகே, உனக்கு தெரிஞ்சிருச்சு நேத்தன் எல்லிஸ் இன்ஜுரின்னு. சரி, அவ ஃபர்ஸ்ட் மேல் மேட்ச் ஆட மாட்டா யாரு, ஸ்பென்சர் ஜான்சன். ஃபர்ஸ்ட் மேல் மேட்ச் டெத்ல யார் போடுவார் அது கூட யோசிக்க மாட்டாங்களா தலைங்க. கேகேஆர் போய் மொசர்பானி எல்லாம் தூக்கின்னு வராயா, நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி. ஆமா. ஒட்டினில் பாட்மேன் ஒருத்தர் இருக்கிறான், சரி அவனை ட்ரை பண்ணு. கேட்டா எனக்கு பவர் பிளேல பவுலர் வேணும் ஃபாரினர்ன்றான். அப்போ அதான் இப்போ எங்க பவர் ஆடுறது? பிளேல கலீல் 3 ஓவர் முடிச்சா தெரியுமா? ம். செம்ம ஸ்ட்ராட்டஜி தல இது. ஆ ஏன்னா பவர் பிளே ஃபுல்லா ஏன்னா தான் டெத்துல இருந்துச்சு போ மேட்ச். அப்போ 2 ஓவர் வச்சா பேலன்ஸ் அடிப்பார் அவரை. அது கொடுத்து அவன் பரவாயில்ல, கொடுத்தவங்க கலீல் இது எப்படி பண்ணான். இருந்தாலும் அடி வாங்குவான். ஆ. நாங்க பவர் பிளேல 3 ஓவர் முடிச்சிடலாம் அவனை. நல்லா தான் போடுறாரு அவர் பவர் இப்போ பிளேல. இப்போ சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச் 50% டாஸ், 30% இதுல டாப் மிடி பேட்ஸ்மேன் தான். பேட்ஸ்மேன்ல ஒத்துக்கிற போச்சு. மனசு இல்லைன்னா மீதி அதுதான். மீதி 20% ஃபிளெம்மு ருத்து தான். ம். ஓகேவா? நல்ல பிளேயிங்ல வேணா இல்ல புண்டை மீதி 20% இல்ல, இந்த ஆக்ஷன் ஷார்ட் இந்த ஏன் சீசன் ஃபர்ஸ்ட் எடுத்தா மேட்ச் ஏன் ஷார்ட் ஆனா? 100% அவங்க மேனேஜ்மெண்ட் தான். சரி, செகண்ட் மேட்ச் வா, பஞ்சாப் மேட்ச் என்னதான் ஆச்சு? சரி, பேட்டிங் 100 மார்க்ஸ் கொடு, ஓகேவா? ஆனா 20 ரன் ஷார்ட் யாரால? ருத்து, சஞ்சு இவங்களாதான். அதே டாப் யாருன்னா ஆர்டர். பிரேவி. ஏன்னா ஆயுஷ் ஆயுஷ் ஆடிட்டான், அடிச்சான், ரூபே அடிச்சான், சர்ஃபாஸ் கார்த்திக் அடிச்சான், விட்டுரு, தெரியல விட்டுரு, சர்ஃபாஸ் சர்ஃப்ராஸும் அடிச்சான். அடிச்சான். அச்சா, இன்னொன்னு இங்கேயும் கேப்டன்சி பிளே. இங்க இங்க 50% நான் டாஸுக்கு தர மாட்டேன், ஓகேவா? 20% டாஸ் வச்சுக்கோ, 50% ஓகே. கோச்சிங்கும் கேப்டன்சி தான். ஏன்னா ஓவர்டன் ஆடல இந்த மேட்ச். எதுக்கு ஓட்டான உட்கார வச்சாங்க அந்த மேட்ச், எனக்கு புரியவே இல்ல. சேர் தீபக் ராகுல் சேர் ஆடுறதுக்கு. அவன் அட்லீஸ்ட் என்னையா ஒரு பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு, அதே பாலிங் மா- டெத்ல அ- அ- போட்டிருப்பாரு. அதே மேட்ச்ல நாங்க அந்த மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் போனோம் தல. அதே மேட்ச்ல அவங்க எவ்வளவு ஸ்பின்னர் தெரியுமாங்க, ஒரே ஒருத்தன். ம். இந்த இந்த மேட்ச்ல ஆர்சிபி கூட ஒரு ஸ்பின்னர் ராகுல், இது 100. 100. இவனுங்கோ, நான் பழைய டீம் எவன் ஆடினானோ அவனுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த டீம் போடுவானுமா. அதெல்லாம் இவங்க என்ன தரமா நினைச்சாங்க, அதான் எப்படி தோனி டீமே சேஞ்ச் பண்ணாம ஜெயிக்க ம், போறோம் அப்படி ட்ரை பண்ணிருக்காங்க. அது ம். எப்படி தெரியுமா, தோதிட்டு வந்து ட்ரை தோனி பண்ணிருக்காங்க. பண்ணாதான் ஆகும். இவங்க என்ன பண்றானுங்க? சரி, பேக் பண்ணுயா, பேக் பண்ணும், ஓகேவா? பேக் பண்ணும். எப்போ 17th ஓவர் 100க்கு தரான். சரி, 17th ஓவர் 100க்கு தரான். அது யாரு ஸ்ட்ரைக்ல, யாரு? டிம் டேவிட். டிம் டேவிட். ஆ, டிம் டேவிட் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் யார் வருது? ஜிதேஷ் சர்மா. ஆ, ஜிதேஷ் சர்மா அவுட் ஆனா நெக்ஸ்ட் யார்? ரொமாரியோ. ரொமாரோ நீ ஷெஃபர்ட். வச்சுக்கிட்டு நியூயோர்க்கு எப்படி தர? ஐயோ ஐயோ, என்ன கேப்டன்சி, என்ன பொண்ணு, என்ன மேட்ச். சரி, இந்த மேட்ச் விட்டுரு. அந்த பஞ்சாப் மேட்ச்லயும் சரி, ப்ரெடிக்டபிள் பவுலிங். 6வது ஓவர் 100 வரான், 7வது ஓவர் சேர் வரான், திருப்பி 6வது ஓவர் 100. அப்ப 9வது ஓவர் யாரு? சேரு. அவ்வளவுதான். யாரு? 10வது ஓவர் யாரு? 100. என்ன கேப்டன்சி இது? சரி, அந்த மேட்ச்ல ஏன் தூபேக்கு தரல? ஒரு ஓவர் போட்டிருக்கலாம் தூபே, அதுவும் தரல. என்ன டீம், ஏன் பிரசாந்த் வீர் ஆடுறானே தெரியல எனக்கெல்லாம். அது பிரசாந்த் வீரா கண்டினியூஸ் அவங்க கூட ஆடி இருக்கு. அவன் பிரைஸ் டேக் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தான் ஆடுறாங்க. 14 crores எடுத்துட்டு உள்ள உட்கார வைக்க முடியவே முடியாது அவங்களால.
அவனுக்கு கொடுக்கட்டும், ஒரு 5 மேட்ச் கொடுக்கட்டும், என்ன பண்றான் என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். அவன் பியூர் பேட்ஸ்மேன் ஆடுறானோ ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். ஆனா பிரவிஸ் வரத்துக்குள்ள எய்தர் ஒன் ஆஃப் தெம், கார்த்திக் இல்ல தல பிரசாத். நீ பிரபிஸ் பண்ணா முன்னாடி அட்லீஸ்ட் உருவில ட்ரை பண்ணிருக்கலாம்ல தல. இப்ப பிரபிஸ் வந்துட்டா ஆ, ஊர்வில எப்படி ஆடுவேன்? ஊர்வில் எங்க ஆடுறது? இப்ப சொல்லு. ஆ, நான் இன்னும் சொல்றேன், சஞ்சு சாம்சன் ஆடலன்னு வச்சுக்கோ, இன்னொரு 4 மேட்ச் ஊர்வில் உள்ள வந்துரும். என் ருத்துவ தூக்கிட்டு ஐயோ, நான் அதெல்லாம் என்னயா கேட்டு சொல்றது, ஓவர் கேப்டன் கேப்டன் இருக்கான் எல்லா பிளே, அவன் வந்துட்டு சொல்றான் டைரக்டா, ஐ டேக் திஸ் லாஸ் ஆன் மீ அப்படின்னு சொல்றான். ஏன்டா நீ தானே தெங்குந்த. இவன மேட்ச் பாத்தியா? ஆ இவன் டிகே உள்ள வரா, ஃபீல்டுக்குள்ள வரா. அவங்க வின்னிங் பொசிஷன் இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளவு டாக்டிக்ஸ், எவ்வளவு இதெல்லாம் ஆ சஜஷன்ஸ் தரான். இப்படி பண்ணு, இப்படி இன்வால்மெண்ட் பண்ணு. இருக்கு. நௌலமி உட்கார்ந்தாத்துல ஃபர்ஸ்ட் ஓவர்ல நம்ம பேட்டிங் சும்மாவே கோச் இருப்பான். எங்கயா? எவ்வளவு பார்த்தாலும் நம்ம பேட்டிங் கோச் எங்கயா? அசி எங்கயா? நம்ம பவுலிங் கோச் எங்க? அவர் எரிக் அவருக்கு சைமன் எங்க? தெரிஞ்சிருச்சு. என்னயா பண்ண உள்ள அவர் பேட் அப் உட்காந்து? பண்ண போயிட்டாரு. நான் கூட ஆட விட்டுருக்கேன். நான் தனியா தூபே பவுலிங் போட்டு நானும் தூபே நெட் பிராக்டிஸ் பண்றேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்னத்த சொல்றது. இவனுங்களெல்லாம் வச்சு என்ன பேட்டிங் என்ன மேட்ச் என்ன டீம்ன்ற மாதிரி ஆடினு. நான் சிம்பிளா சொல்றேன், நம்ம ஊர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போன மேட்ச்ல பவர் பிளேல எதுக்கு தல போன விக்கெட்? சஞ்சு எதுக்கு தல அந்த ஆ லென்த்துக்கு அவுட் ஆவறா? சரி, ஃபர்ஸ்ட் பஞ்சாப் அவன் மேட்ச்ல அப்படிதான் அவுட் ஆனா. அவனே அவனுக்கு இருந்த 3 கார்டு யூஸ் பண்ணிட்டான் வேர்ல்ட் கப்ல. வருஷத்துல புரிஞ்சு 3 சரி. மேட்ச் தான் ஆடுவாரு. நான் ஆனா நான் 3 இப்ப கூட மேட்ச் சொல்றேன் முடிஞ்சிருக்கு. நான் இப்ப கூட சொல்றேன் நம்ம மேட்ச் தோத்தது பவர் பிளே தால. ம். ஆனா பேட்டிங் ஆடும்போது டெத்ல தோத்தோம் மேட்ச. 2 இடம் தான். ஏன்னா பேட்ஸ்மேன் இல்ல. ஆ என்ன டீம், பேட்ஸ்மேன் இல்ல. என்ன மேட்ச். அவன் அவுட் ஆயிட்டு ஓவர்டன் உள்ள போறான், அவன் அவ்வளவு அவுட் ஆகுறான், ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறான், ச்சே என்ன எப்படி ஊம்பிச்ச இந்த மேட்ச் அப்படின்னு. ஆனா தல, ரிசல்ட். எங்க டீம்லயே ஒரு மாதிரி குட் பை, ஒரு மாதிரி எஃபர்ட் போடுறதுன்னா எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான். ம் ஒண்ணு தலைவர் சர்ஃப்ராஸ், இன்னொன்னு இன்னொன்னு ஓவர்டன் தான். ஓவர்டன். ஆயுஷ் அப்பப்போ வந்துட்டு ரோஹித் சர்மா மாதிரியே ஆடுறான்யா. ஒரு மேட்ச் 0வா, அடுத்த மேட்ச் 50, அடுத்த மேட்ச் 1, திருப்பி வரான்டா 50. என்னயா பண்றான் குட்டி. நம்ம டீம்ல எல்லாம் குட்டி குட்டி பிளேயர்ஸா இருக்கும். குட்டி ரஷித் கான், நூறு அஹ்மத், குட்டி இப்போ ஹர்திக் ஒரு அங்க பாண்டியா, பாரு, தூபே. இவ்வளவு ஹோப்ஸ் வச்சிருக்கோம் யாரு ஒருத்தர் மேல. பிரவிஸ் ஒருத்தர். ரெடிஸ் அவர் அவரு வராரு. வந்து அவர் வந்துட்டு நானும் வந்து ஃபர்ஸ்ட் ஆடுறேன். மேட்ச்ல ஏதா நான் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தானே இருக்கேன். என்ன கண்டா வர சொல்லுங்க கண்ணா. எடிட் தான் போடுறாங்க. எல்லாருக்கும் எடிட் போடுறானுங்க இவனுங்க வேற. நான் என்ன நம்ம இங்க இருந்து எவன் வெளியே போனாலும் அவன் எல்லாம் சூப்பரா ஆடுறான். ரிஸ்வி என்ன ஃபார்ம்ல இருக்கிறான். ஆ ஐயோ, ரிஸ்வி, ச்சே, அவனெல்லாம் எதுக்கு விட்டாங்களே ரிஸ்வி தெரியல. அவனை விட்டு ரஹானு எல்லாம் அச்சு நவுத்துறானுங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு தீபாக் சுவார் கூட சும்மா செம்ம ஆடவாத்தால. அவெல்லாம் பவர் பிளே என்ன மாதிரி பால் தெரியுமா? நான் ஹர்திக் பாண்டியா மேட்டர் நான் அப்படியே நம்ம பங்காளிக்கு வச்சு பேசலன்னா, ஹர்திக் பாண்டியா ஏதோ நான் ஓவர் போட மாட்டேன்னு மும்பை கிட்ட சொன்னாராம். அதனால ஏதோ அதெல்லாம் எனக்கு தெரியல. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ரூமர்ஸா தான் இருக்கும். கிளாஸ் ஏதோ எனக்கு வந்துட்டு வேர்ல்ட் கப் இல்ல, ப்ரிப்பேர். நெக்ஸ்ட் மேட்ச் அவரு ஹர்திக் பாண்டியா இஸ் அவைலபிள், he will be back as captain ஏதோ ஒன்று பார்த்தேன் நான். எனக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு முதல்ல டீமை மாத்த முதல்ல ஸ்கவுட்டிங் டீமையும் கோச்சிங் ஸ்டாஃபையும் மாத்தினேன். என்ன சொல்ற சொல்லு. ஹெட் கோச்சே வேணாடா. ஃபுல்லா மேனேஜ்மெண்டே மாத்தணும். மொத்தமா மாத்து. சும்மா சுரேஷ் ரெய்னா சும்மா போடியா ஹெட் கோச்சா. யார் யார் கேட்டாங்க வேணான்னு. ஆனா இவ அஸ்வின் கூட நல்லா பண்ணுவார் தல. அஸ்வின் நீ என்னதான் அஸ்வினை கூட அஸ்வினை பவுலிங் சொன்னாலும் ஸ்பின் பவுலிங் கோச்சா போடு. ஆ, ஸ்பின் பவுலிங் கோச்சா போடு. இந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு டீம்ல எப்படி சொல்றது ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுவாங்க. மாஸ்டர் மைண்ட் செம்மையா யூஸ் பண்ணுவானுங்க மைண்ட். இவன் அனில் கும்ளே பஞ்சாப்க்கு இருந்தான். முத்தையா முரளிதரன் சன்ரைசர்ஸ்ல SRH ல இருந்தாரு. இருந்தாரு. ஷேன் வார்னே வந்துட்டு இதுக்கு இருந்தாரு RRக்கு. இந்த மாதிரி அந்த தல, ஸ்பின். இங்க டுவைன் பிராவோ எப்போ எங்க டீம் விட்டு போனாரோ பாலிங் அப்படியே டிக்ரீஸ் ஆயிடுச்சு தல. அவன் அங்க போய் ஒரு டீமுக்கு போனான். அந்த டீம் என்னாச்சுன்னு தெரியுமா? அந்த டீம்ல பவுலர்ஸ்ல விட்டுரு, அது வேற விஷயம். ஆனா தல ஒரு மாதிரி இருந்துருச்சு தல. என்ன தல டீமுக்கு என்ன தல ஆச்சு எனக்கு புரியல தல. அதான் நான் சொன்னேன் 23ல கடைசியில, இருந்து இந்த அந்த வாட் ஹஸ் 26 ஹேப்பன் டு மை என்ன பியூட்டிஃபுல் லைஃப் மாறிடுச்சு தல. பிரான்ச்சைஸ். ஒரு சிஎஸ்கே ஒரு லைஃப் பிரான்ச்சைஸ் ஒரு லைஃபே மாறிடுச்சு தல 2 வருஷத்துல. பீக் டவுன்ஃபால்ல இருக்கிறோம்யா நம்ம. பீக் டவுன்ஃபால் இல்ல, இதுக்கு மேல இன்னொரு பீக் வருமா நான் யோசிக்கிறேன். சரி, அவன் லக்ஷ்மி பத்தி பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரே கூட அவரு இது பண்ணாரு. அவரு அவரும் கூட போயிட்டாரு. டீசெண்டா பண்ணாரு. அவரும் போயிட்டாரு. என்ன டீம் என்ன மேட்ச், என்னத்த சரி, இதை சொல்றது விட நான். கிரிக்கெட் அது போய் சினிமா போய் பார்க்கலாம்னா 2 பேரும் கிளம்பி போயிட்டாரா வேலை பாக்குறீங்க? ஆ போயா என்டர்டைன்மெண்ட் பர்ஸ்பெக்ட்ஸ் சினிமா எடுங்கடானா கூலி எடுக்கிறானுங்க. நான் என்ன பண்றது சொல்லு. எந்த படத்துக்கு பிலம் போறது? எடுக்க சொன்னா ரீல் எடுக்கிறாங்க. ஆ குட் பேட் அக்லீன். நீ என்ன பண்றது சரி. அப்போ லாஸ்டா ஒரு வாட்டி RCB மேட்சை பத்தி ஒரு வாட்டி ஒரு கன்க்ளூஷன் போட்டுடலாம். பஞ்சாப் பத்தி பேசியாச்சு. பஞ்சாப் மேட்ச் RCB மேட்ச் என்ன ஆச்சு சொல்லு.
நம்ம ஏன் அவங்க கிட்ட அடிக்கணும்? ஆர்ஸ் தல ஆர்சிபி மேட்ச்ல பவர் பிளேல விக்கெட் இல்லாம ஒரு 60-65 ரன்ஸ் கொடுத்திருந்தால நெட் ரன் அப்படியே மெயின்டைன் பண்ணி 15th ஓவர் வரைக்கும் ஆக்சிலேட் பண்ணி போயிருக்கலாம். அதுக்கப்புறமா எப்படி இருந்தாலும் யார் வருவா, புவி வருவான், இல்லைன்னா ஜேக்கப் டெஃப் தான் வருவாரு. நீ ஏன் ஓகேயா? சொன்ன அப்போவே ஆக்சிலேட் பண்ணிருந்தாலும் அட்லீஸ்ட் நாங்க சேசபிள் ஸ்கோரா தான் இருந்திருக்கும். ஜேக்கப் டஃபி வந்துட்டு 2 ஓவர் சூப்பரா போட்டாயா பவர் பிளேல. மூணா பவர் பிளே தான் நம்மளா போடுவோம், டெத்ல மூணாவது போடவே ஓவர் மாட்டான். மூணாவது ஓவர் வந்துட்டு இது நல்லா வரல. மூணாவது ஓவர் நல்லா போடல, அடிச்சிட்டான் சர்ஃப்ராஸ் அடிச்சிட்டான் அவனு. ஸோ 2 ஓவர் தான் ஸ்விங் ஆகுது பால். அதுக்கப்புறம் பால் நிக்கல, அதை யூஸ் பண்ணி 2 ஓவர் சரி. முதல் 4 ஓவர் எனக்கு ரன்னே வானண்டா, நான் 25-35 ரன்லேயே மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 ஓவர் மேக்ஸிமைஸ் பண்ணி 50-60 கிராஸ் பண்ணியிருந்தாலே ஈஸியா ஆச்சு. இல்ல இந்த ருத்து இப்படிதான் ஸ்கேம் பண்றதால லாஸ்ட் ஆர்சிபி கூட லாஸ்ட் 3 மேட்ச் ஒரு இப்படிதான் மேட்ச்ல மேக்ஸ்வெல் சேசிங் தான் அந்த மேட்சும் 220 சம்திங். பால் அவுட் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் பால் அவுட். ஆ, அது ஆஃப் ஸ்பின்னர், அவன் லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த பொண்ணு ரைட் ஹேண்டர். ஆனா எனக்கு இப்போ சாம்சனும் ஒரு ஸ்பின் ஒரு மாதிரி நல்லா தான் ஆடுவான். ஒரு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் நிதானமா ஆடிட்டு அப்புறம் இருந்தாலும் சுயா சர்மா ஒரு லெக் நாள் தான் ஸ்பின்னர் வருவான்னு தெரியும். சம்மடி ஆ, அடிக்கலாம். அடிச்சிருப்பான்ல. சரி நீ அவுட் ஆனாலும் நெக்ஸ்ட் யாரு ஆயுஷ் வருவான், ஆயுஷும் நல்லா டேக் டவுன் பண்ணுவான் ஸ்பின்னர்ஸ். நான் என்ன ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் என்னத்துல ஆடுறாங்க அவங்க ஓப்பனர்ஸ் எல்லாம் நம்ம ரெண்டு யோசிக்க பேர் மாட்டேங்கிறாங்க. ஏதோ நம்ம ரெண்டு பால் அண்டர் அடிக்கிற மாதிரி போடுறாங்க. நம்ம 2 பேர் போனாலே ஏதோ பண்ணிடலாம்னு தோந்தியா என்ன சரி சரி, நம்ம 60. பேட்டிங்ல நீ சேசிங்ல சொல்ற, நான் பவுலிங்ல கூட சொல்றேனே. இன்னும் நம்ம 30 ரன்ஸ் ஈஸியா விட்டுருக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் போடுறானுங்க, ஆளுக்கு ஒரு நோபால் போட்டே போடுவான்னு போடுறானுங்க. நான் என்ன பண்றது சொல்லு. சரி செகண்ட் அந்த ஸ்பின்னர் நோபால் இல்லாம இருந்ததா டிம் டேவிட் அவுட் ஆயிருப்பான். நெக்ஸ்ட் ஓவர் 10 வந்தியில 3 6 4 6 2 4 அடிச்சான். 2021 பிளேயிங் லெவன் எப்படி இருக்குயா? 11 பேருக்கு பேட்டிங் வரும், 8 பேருக்கு பவுலிங் வரும்யா. இங்க என்னயா 5 பவுலர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கின்னு நிறைய 6th மோயின் பவுலர் தூபே மோயின் அலி இருந்த வச்சுக்கிட்டேன். காலம். 6th பவுலர் தூபேவன். நான் என்ன சொல்ல சொல்லு. ஏன்னாச்சு சரி, ஆயுஷ் மாத்திரை வந்து அண்டர் 19ல பவுலிங் எல்லாம் போட்டிருக்கான். சும்மா ஒரு ஓவர் கொடுக்க வேண்டியது தானே. இப்போ விக்கெட் போயிடுச்சு. ஆனா எதுக்கு இதுல பிரசாந்த் வீருக்கு ஒரு ஓவர் கொடுத்துல சரி இன்ஜுரின்னு சொல்றேன், அவனுக்கு எதுக்கு தேவை எடுத்தீங்க? ஏன்னா பிரைஸ் injury டேக் எதுக்கு ஜஸ்டிஃபை எடுத்தீங்க? பண்ணும், பிரைஸ் டேக் ஜஸ்டிஃபை பண்ணும். 14 crores எடுத்தாச்சு, ஏன் உள்ள உட்கார நீ வச்சிருந்தாலும் கேட்பாங்க. பிரைஸ் டேக் ஜஸ்டிஃபை இல்ல. நான் எங்க சிஎஸ்கே பத்தி உண்மையே தெரியும்ல. பென் ஸ்டோக் ஒருத்தோம், கிறிஸ்டோபர் கௌதம்னு ஒருத்தோம், ஆ. அவனால ஆட வச்சோம், ஏன்னா உட்கார வச்சதானே. ம், புரியுது. ஆனா அவன் வந்துட்டு என்ன பண்றது, பக்கம் பாயிச்சு, அவ்வளவுதான். ஆக்ஷன் பக்கம் பாயிச்சு, முடிஞ்சிச்சு, காலி நம்ம. இப்ப சரி, அடுத்த அடுத்த அதான் மேட்சுக்கு என்னதான் பிளேயிங் லெவன் சொல்லு. நான் ஒரு பிளேயிங் லெவன் அனுப்பிச்சா பாத்தியா? பார்த்தேன் ஓப்பனர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஓப்பன் தூக்கிட்டான் ஒருத்த கமெண்ட்ல. அதுவும் சிஎஸ்கே பேஜ்ல டிக்கெட் சேல்ஸ் ஸ்டார்டட் டிசி வர்சஸ் சிஎஸ்கே சேப்பாக் மேட்ச்னு போடுறான். அந்த கமெண்ட்ல இருந்துச்சு, அதுல அந்த போஸ்டோட கமெண்ட்ல தூக்கிட்டான். அவ்வளவுதான் தல. இவங்க இன்னும் 2 மேட்ச் தோத்திட்டாங்கன்னா சேப்பாக்லயும் கூட ஃபில் ஆகுது தல டிக்கெட்ஸ் எல்லாம். ஏன் இங்கேயே கம்மி ஆயிடுச்சா க்ரௌடு? பெங்களூர்ல வந்துட்டு இன்னும் சொல்லியே கம்மி ஆயிடுச்சியா? 30-50% எல்லோ டிஷர்ட் தான் இருக்கும். அதையும் காணும், மொத்தம் பெயிண்ட் அடிச்சிட்டானுங்க ஃபுல்லா. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இப்போ என்னன்னா அடுத்த மேட்சுக்கு டாப் 3 என்ன பண்றது அவனுங்க லிஸ்ட். யோ வானா டாப் 3 மாத்தவே முடியாது, அவங்க தான் இருப்பாங்க. எனக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சு அவ்வளவுதான். பாலிங்ல சரி, சேஞ்ச் பண்ணனும்னா ருத்து அகில் ஹுசைன் உள்ள வரணும். ருத்து சஞ்சு ஆயுஷ் டாப் 3 அவ்வளவுதானா? தல இவன் ஹென்ரிய தூக்கிட்டு அவன் இருக்கா தெரியும், அவன் பேர் என்ன, அகில் ஹுசைன். குர்ஜ்வீத் சிங். இல்லையா ஆ, அகில் ஹுசைன் தல 4th பாய். இவன் தல சீமரு, யாரு? அவன் பேரு ஜெயலட்சணம், குர்ஜப்ரீத் சிங். யாரோ. ஆ, அவன் ஆடல இல்லையா, டெத்ல கூட போடுவான். சரி, நீ நீ சொல்லு. இப்போ நீ உன்னோட ஸ்பின் காம்பினேஷன் தான் என்ன? சரி, உன் ஃபாரின் காம்பினேஷன் சொல்லு. பிரேவிஸ் ஆடுறேன்னு வச்சுக்கோ, ஆடுறேன். பிரேவிஸ், ம், இவன் அகில் ஹுசைன், அகில் ஹுசைன், 100 ஓவர்டன் 100. ஓவர் 10 100, இந்த 4 பேரு ஹென்ரிய உட்கார வைக்கணும். என்றே உக்கா ஹென்ரிக்கு எவ்வளவு தல? சரி, என்றே உட்கார ஆமா வச்சிட்டேன். ஹென்ரிய உட்கார வைக்கணும். என்றே உட்கார வச்சிட்டேன். இப்போ உன்னுடைய ஃபாரின் டோட்டல் பவுலிங் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு சொல்லு. நீ இப்போ சொன்ன 4 ஃபாரினர்ஸ்ல ஒரே ஒருத்தன் தான் பேட்ஸ்மேன், டெவால் பிரேவிஸ். ஓகேவா? மிச்சம் 3 பவுலர்ஸ். அங்கேயே உனக்கு 12 ஓவர் ஃபில்லு. மிச்சம் நம்ம 12 hour எல்லாருமே 4 hours கம்ப்ளீட் பண்ணுமே, இதே இல்லையா இப்போ தல? அவசியம் இல்லை, அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. நான் ஏன் 4 இப்போ ஹவர் நான் கம்ப்ளீட் மேட்ச் பண்றேன்னு சொல்றேன் தெரியுமா? நான் ஏன் 4 ஹவர் கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்றேன். தூபே குத்துருவாங்க பவுலிங் இல்லைன்னா. பரவாயில்ல, இப்போ அவங்க அடி வாங்கினாலும் புதுவே ஒரு போனோம் ஆர்சிபி மேட்ச்ல ஒரு ஓவர் விக்கெட் ஒரு விக்கெட் எடுத்தான், டர்னா வாய்ப்பு இருக்கு மேட்ச். ஸோ இப்போ என்னன்னா, ஒரு இப்போ ஓவர் கொடுக்கலாம். இப்போ
மூணு மூணு ஆப்ஷன்ஸ் சொல்லு, ஆப்ஷன்ஸ் கேட்குறேன் நான். 6 bowling ஆப்ஷன்ஸ் வித்தவுட் தூபேன்னு கேட்குறேன். இருக்கா உங்ககிட்டன்னு கேட்குறேன். 3 இருக்கு இப்போ. யாரு? அன்ஷுல் கம்போஜ், அன்சுல் கலீல், கம்போஜ், கலீல், கலீல், ஆ இவன் நூறு, 100, ஓவர்டன், ஓவர்டன்னு, அகில் ஹுசேன். அகில் ஹுசேன். 5 பேர் இருக்காங்களா? மூணே மூணு சீமர் வச்சு நான் போவேன். குர்ஜப்னீத் வேணும்னு. குர்ஜாபீத் வேணும்னு தான் சொன்னேன். இப்போ என்ன பண்ண முடியும்? நீ ஒரு பேட்ஸ்மேன் டிராப் பண்ணி தான் ஆகணும். எய்தர் கார்த்திக் சர்மா ஒரு பிரசாந்த் வீர டிராப் பண்ணி தான் நீ வந்துட்டு பிரவிஸே ஆடுற. பிரசாந்தா டிராப் பண்ணி ஆகணும். என்ன பண்ண முடியும்? சரி, நீ யாருக்கு பதிலா தல, பிரவிஸ் ஓ பிரவிஸ் உள்ள எத்தனை வருவ? சரி விடு, அந்த குர்ஜாபீத் சிங்கை விட்டுரு. இந்த ஆ பாலிங் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஆ இப்போ பிரவீஸ் உள்ள வர்றதுக்கு யார பிரசாந்த் தான் தூக்கணும்? டிராப் பண்ணுவேன். யார? பிரசாந்த் வீரர் இருக்கிறதே தான் தூக்கணும். இருக்கிறதே ரெண்டே ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட்ரியா டீம்ல. அதான் நீ லெஃப்ட் ஹேண்டர் சொல்ற, என்ன புரியுது. சரி, நீ யாரை டிராப் பண்ணுவ? நான் கார்த்திக் சர்மா டிராப் பண்ணுவேன். கார்த்திக் சர்மா. தல, எனக்கு பிரசாந்த் வீரோட கார்த்திக் சர்மா ஓப்ஸ் இருக்கு தல. ஆடுவா தல. கொஞ்சம் ஃபுல்லா ப்ரெஷர்லாம் இருக்கு தல. சரி, நம்ம ஸ்லாஷ் போட்டுக்கலாம் ஓகேவா? எய்தர் கார்த்திக் சர்மா ஆர் பிரசாந்த் வீர் தூபே உள்ள பிரவிஸ் உள்ள வந்துட்டான். பிரவிஸ் எங்க பிரவீஸ் ஆடுவேன்? உள்ள. பிரவிஸ் எங்க ஆடுவேன்? 4 5 பிரவீஸ் 4. 4. 4 வந்தே ஆகணும். 4 வந்தே ஆகணும். இல்லைன்னா என்ன தல, எனக்கு தெரிஞ்சிடுச்சு எப்படி வந்தாலும் அடிதான். டெத்ல என்ன பண்ணுவோம்? அடிதான். நீ ஒண்ணு. சரி, சரி, நாங்க நம்பர் 5 ஆக்ஷன் நம்பர் 5 ஆக்ஷன் டைம்ல என்ன என்ன நம்பர் 5 சர்ஃப்ராஸ், ம். நம்பர் 6 தூபே, அதுக்கப்புறமா தூபே, நம்பர் அப்புறமா 7 கார்த்திக் இல்லைன்னா பிரசாந்த். பிரசாந்த், நம்பர் 8 ஆ. ஓவர்டன், இல்லைன்னா 100. 100 சாரி, ஓவர்டன் அப்புறம் 100. ஓவர்டன், அக்கீல் ஹுசைன் 100, 11 பேட்டிங் டெப்த் ஆச்சு, பரவாயில்ல. 11 கலீல், ஆ 12 12 இவன். வந்துட்டு கம்போஜ் ஸ்லாஷ் குர்ஜப்னீத் போட்டுக்கோ உன் ஆசைக்காக. ஓகேவா? நான் ஃப்ரீஸ் ஆயிட்ட. ஹலோ, வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் ப்ரோ? ப்ரோ கேக்குதாயா? தெரியல, அது ஏதோ கட் ஆயிடுச்சு. இன்டர்நெட் இஷ்யூ. ஓகே, சொல்லு. ஓகேவா? அதான் பிளேயிங் லைன் ம். பொறுத்து சொல்லலாம். என்னன்னா, வெல்கம் விஷாலம் அவர் இவர் இதுக்கே வந்தாரு. ஏய், வராரு. வெளியே தோறத்துக்கே வர. ஆ வராரு லேட்டா ப்ரோ. என்ன ப்ரோ லேட்டா வரீங்க? லேட் ஹண்ட்ரட் டைம்ஸ். வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம். வெல்கம் 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 வணக்கம் டு த வணக்கம். வாட் இஸ் திஸ்? என்னப்பா நடக்குது? வாட் ஹேப்பன் டு மை பியூட்டிஃபுல் பிரான்ச்சைஸ்? என்ன கௌதம் பேசுறீங்க? என்ன கேக்குதா நடக்குது? ப்ரோ? கேக்குதா? கேக்குது, இப்பதான் கேக்குது. இயர் சொல்லுங்க. ஃபோன்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. என்ன பேசுறேன்னு தெரியல இவர். என்ன ஓகே சொல்லியா தம்பி, பிளேயிங் லைன் இங்க சொல்லியா? ஆன் பண்ணப்பா. விஷால் என்ன ஆச்சு விஷால்? சிஎஸ்கேக்கு ஏன் விஷால் தோக்குறாங்க? வேற எதுல கௌதம்? தோனி வந்தோடனே தோனி வந்து அப்படியே சரி. தோக்குவாங்க. திருப்பி தோப்பாரு. அப்படியே தோக்கும். ஆவரேஜ் ஆவரேஜ் பி ஃபேன், ஏபிசி கிளாஸ்ல பி ஃபேன் தோனி தான் எல்லாம். சூப்பர் விஷால். தோனி வந்தா அப்பயே தோப்போம். அப்படியே தோப்பாங்க கௌதம். லாஸ்ட் சூப்பர். அதாவது ஏன் சின்ன டீம் அப்படி இருக்கு? பசங்களால வச்சு ஆட விடுங்க கௌதம், போதும். என்னத்த சொல்றது தல, இல்லைன்னா நம்ம அதான், ஆ சொல்லு ஏதோ சொன்னா. அதான் இப்போ யாரு, ஹென்ரியா குர்ஜபித் சிங்கா யாரு எது சொல்லு. லாஸ்ட்? என்ட்ரி குர்ஜப்னீத் எப்படி ஆடுவேன்? 4 ஃபாரினர் ஆடிட்டே. தல, எனக்கு கம்போஜ் பாலிங் ஒரு ஸ்லாஷ் மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கு. போயா, கம்போஜ் ஸ்லாஷ் நீ குர்ஜப்னீத் தான் ஆட என்னதான் முடியும். பண்ணாலும் ஒரு மேட்ச் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இந்த பிளே இல்ல, நான் ஒரு 60 சாய்ஸ் பிளேயிங் சொல்லட்டா? 11 எங்க டீம் சரி, இல்லவே நாம இல்ல. வந்துட்டு சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு சாய்ஸ் தரேன் ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு ஒரு சாய்ஸ் தரேன் ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்னது, அந்த டாப் 5 பேட்டிங் இன்க்ளூடட் பிரவிஸ், நம்பர் 5 சர்ஃப்ராஸ், நம்பர் 6 தூபே, 7 இது கார்த்திக் சர்மா வீரு, 8 வந்துட்டு ஓவர்டன்னு, கீழ் ஹுசேன். அக்கீல் ஹுசைன் ஆடட்டும், 10 வந்துட்டு அதான் 100. எல்லாருக்கும் சான்ஸ் தராங்க. எதுக்கு அக்கீல் ஹுசேன் சான்ஸ் தர மாட்டாங்க புரியல. எப்போ தருவாங்க? லாஸ்ட் மேட்ச்ல தருவாங்களா? ஒரே நிமிஷம். உர்வில் பட்டேல் யோ, மாதிரி இந்த கௌதம். பைக் என்னையாச்சு? லாஸ்ட் யோ, பைக் லாஸ்ட்ல என்னையாச்சு? குத்துட்டு என்னது எல்லாம்
பைக்கா பைக். பைக்ஸ்ல பின்னாடி ஏ ஓடிச்சுட்டு போயிட்டியா இந்த ஏதோ 2 பேரும் நான் போனா ஏதோ ஏதாவது லைட்டா ஆகுமாயா? லைட்டா தான் ஏதோ ஆகும் பார்த்தா நீ டக்குன்னு எங்கிட்ட பின்னாடி வந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம், இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ சொல்லலாம். ஓகே, அந்த பிளேயிங் 11 இப்போ என்னன்னா சஞ்சு, ருத்தோ, ஆயுஷ், பிரேவிஸ், சர்ஃப்ராஸ், டூபே, கார்த்திக் சர்மா, வீர, கார்த்திக் சர்மா ஸ்லாஷ் வீரு, 8 யாரு? வீரு, ஓவர்டன், ஓ, அகில் ஹுசைன் ஓவர்டன், 100. கரெக்ட், ஓவர்டன், அகில் ஹுசைன் 100. ஓவர்டன் ஒரு ஆ, கலீல், கலீல். கலீல். கம்போஜ். ஆமா. ஆ, இம்பாக்ட் பிளேயர் கம்போஜ் கம்போஜ் இம்பாக்ட். ஸ்லாஷ் குரு ஜப்னீத் போட்கோ. ஓகேவா? ஓகே, கம்போஜ் இப்போ குர்ஜிப்ரீத். ஓகே, இப்போ ஓவர்ஸ் எப்படி டிவைட் பண்ணுவ? பவர் பிளேல யாருக்கு தருவ? 3 பவர் ஓவர் பிளேல கலீல். 3 ஓவர் கலீல், ஆ, 3 ஓவர் ஒரு கலீல், ஓவர் அகில் ஹுசைன். ஏன்னா ஆட 1 ஓவர் போறது டெல்லி. அக்குல் ஹுசைன், டெல்லி டெல்லி இன்னொரு மேலதான். ஓவர் கம்போஜ். ஓவர்டன். கம்போஜ் ஓகே, ஓவர்டன் இல்லனா கம்போஜ் கம்போஜ் ஸ்லாஷ் இல்லனா ஓவர்டன் சிட்டி. அடிக்கோ. கம்போஜ் ஸ்லாஷ் ஓவர்டன் ஓகே. அடிக்கோ. ஓகேவா? இந்த இந்த ஃபார்மேட் தான் அவங்க போவாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்லனா ம். அகில் ஹுசைன் டிராப் பண்ணிட்டு என்ட்ரி ஆடிடுவாங்க இல்ல பழைய ஃபார்மேட். தெரிஞ்சு கம்போஸ் தான் ஆடுவாங்க, அந்த சிங்க ஆட வைக்க மாட்டாங்க. ஏன்னா கம்போஸ் அது நல்லா தான் ஓகே. போடுறாரு. இல்லனா அகில் ஹுசைன் டிராப் பண்ணிட்டு திருப்பி என்ட்ரிக்கே போவானுங்க. இதான் மேட்டர் அவனுங்களுக்கு. நல்லா ஹென்ரிக்கு என்ன தலச்ச எனக்கு புரியல. சரி, ஹென்றி இப்போ இப்போ என்ன நம்ம பவர்ல போனாலும் அடிக்கிறான், அடி இப்போ நம்ம வாங்குறான். என்ன பண்ணலாம்னு மிடில்ல சொல்லிட்டா, போனாலும் அடி வாங்குறான். நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டா 100 அட்டாக்கிங்கா போட மாட்டேங்கிறான். ஓகேவா? அவன் கொடுத்த 10 கோடி தூக்கி எடுத்ததுக்கு 2 சீசன் நல்லா ஆட்டான். ம். வட்டா மாமேன்னு ரவி அஸ்வின் மேல ஸ்கேம் பண்றான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவனை உட்கார வச்சுட்டு நீ யார் எடுப்ப? ம். ஸ்ரேயஸ் கோபாலா, ராகுல் சேரா? டொமஸ்டிக்ல ஸ்ரேயஸ் கோபால், ஸ்ரேயஸ் கோபால் ஸ்ரேயஸ் எக்ஸ்ட்ராடினரியா கோபால். பண்ணியிருக்கான். அதே டொமஸ்டிக்ல ராகுல் சேவரை தெங்கியிருக்கான் சர்ஃப்ராஸ் போட்டு ஒரு மேட்ச்ல. பாத்திருக்க தானே அது? ம். அது அடி சென்னை. அடின்னு அடிப்பாரு, புஷ்அப்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. சென்னை சென்னை இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலே போட்டிருக்கிறான் சர்ஃப்ராஸ் கன் 6 அச்சது கமெண்ட்ல. ப்ரோ ஹி இஸ் இட்டிங் ராகுல் சார் ஒன்லி அப்படி எல்லாம் போட்டு. ஓகேவா? சோ பிரச்சனை இல்ல. ஸ்ரேயஸ் கோபால் நல்லா தான் ஸ்ரேயஸ் ஆடுவாரு. கோபால் ஸ்ரேயஸ் ஆடு. ஒரு இப்போ சான்ஸ் உன் ப்ராப்ளமே சார்ட் போன அவுட் ஆயிடும். சீசன்லயே. உன் ப்ராப்ளமே சார்ட் அவுட் ஆயிடும். இப்போ நீ என்ன பண்ற? யார் யார் தல ஆடுற? இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் எனக்கு தோத்தாலும் பரவாயில்ல, இவங்க எக்ஸ்பெரிமெண்டல் மேட்சா தான் வச்சுக்கணும் தல. ஏன்னா பிரவிஸ் அட்டாக்கிங் உள்ள வராரு, அட்டாக்கிங் அதுக்கப்புறம் கிரிக்கெட். தலை கூட உள்ள வர சான்சஸ் இருக்கு. அட்டாக்கிங் கிரிக்கெட் வித் ஃபுல் அண்ட் ஃபுல், எப்படி சொல்றது, ஃபுல் கான்ஃபிடன்ஸ். இந்த டீம் கிட்ட கான்ஃபிடன்ஸே இல்லையா? எங்கேயா போச்சு கான்ஃபிடன்ஸ்? ஐயோ, தல எவனுமே தல ஏதோ பவர் பிளேல மேட்ச் முடிஞ்ச மாதிரி எல்லாரும் அந்த ஃபேஸஸ் வச்சு ஏதோ எப்படா மேட்ச் விடுவீங்க வீட்டுக்கு? ஏதோ நம்ம தோத்திட்டாங்க. தெரியும் நம்ம தோத்திட்டாங்கன்னு. நம்ம ஒரு கிளாஸ்ல எனர்ஜி இல்ல. உட்காந்து இருப்போம் தெரியுமா? இந்த லஞ்ச் ஆயிட்டோம்னா ஒரு பீரியட்ல என்னடா இந்த மாதிரி எடுக்கிறான் கிளாஸ் மாதிரி உட்காந்து இருப்போம். எப்படா விடுவீங்க? அந்த மாதிரி எப்படி உட்காந்து. இருந்தாலும் நாங்க தான் படிக்க ஆ போறோம், இது ஆ இவன் இதுக்கு கிளாஸ் எடுக்கிறான், ஆ அப்படி எப்படி இருந்தாலும் தூக்க தான் போறோம், ஆ எதுக்கு ஆடிட்டு ஆ இப்படி எதுவும் இருக்காங்க. புரிய மாட்டேருக்கு. அப்படிதான் உட்காந்து அப்படிதான் ஆடுறானுங்க. எனக்கு நல்ல எனக்கு சஞ்சவுல தான் தல காண்டா இருக்கு. இப்போ என்ன தல ஒரு பாலர்ஸ் இன்புட் தர மாட்டேங்க, அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறான். இது புரியல, என்னப்பா பண்றான்? பேட்டிங் பண்ண மாட்டேங்கிறான், ஃபீல்டிங் கூட பண்ண மாட்டேங்கிறான் நான் wicketல. நான் சீசன் ஸ்டார்டிங்ல ஆர்ஆர் தான் ஜோக்கரு, சாம்கரன் எப்படியோ இன்ஜர்டு, ஜடேஜா எப்படியோ ஃபார்ம் அவுட் ம். அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா இவனும் ரிவர்ஸ். முள்ளக்கார அவன். மூலக்கார சின்ன வேலை பயலா அடிக்கிறான். பார்த்துட்டான். கருப்பு குசும்புக்காரன்ற மாதிரி நம்மளதான் கேட்டு போயிட்டான். அதான் டாப்ல இருக்க ஆர்ஆர் கூட 2 மேட்ச் ஜெயிச்சிட்டா தானே. நான் என்ன பண்ண. யோ, அந்த பாரியா ஃபர்ஸ்ட் எல்லாம் அவனுக்கு தான் கீழே இருந்தானுங்க. இப்போ டேபிள் உல்டா பண்ணாதான் நம்ம மேல வரோம். நம்ம பங்காளி கொல்கத்தா எல்லாம். இவனுங்க பாரு, கொல்கத்தா இன்னைக்கு வேற மழை வந்து நிறுத்து. அவன் தெங்கிப்பான் கன்ஃபார்ம். 2 விக்கெட் ஆல்ரெடி அவனுக்கு. மேட்ச் டிஎல்எஸ்ல திருப்பி ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்கோர் தெங்கி தான் வந்து. யாரு ஆலன் அவுட்டா ஃபினாலே? ஆலன் அவுட்டு, கேம் கிரீன் அவுட்டு. அவனும் பெரிய அவ்வளவுதான், ஸ்கேம். ஆலன் அவுட்னா அவ்வளவுதான். நம்மள யாரு 28 கோடி அஜிங்கர் வாங்கி ரஹானே 2 தாங்க. பேர் ஸ்கேம் பண்ணா, அவன் ஒரே ஒருத்தர் 25 கோடி வாங்கி ஸ்கேம் பண்ணின்னு இருக்கான். ஃபுல் ஸ்கேம்ல தான் ஆல்ரவுண்டர் போயிட்டு அவர் இருக்குது. பாலி கூட போட மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது? சரியா, இப்போ நம்ம ஒரு டீம் சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம சொல்றது என்னன்னா, நீ ஃபாரின் சாய்ஸ்னா அது விட்டுரு. இப்போ பிரேவிஸ் ஆடு. ஓகேவா? அகில் ஹுசைன் ஆடு. 100 ஆடாத. ம். ம். என்ட்ரி ஆடு. ஏன்? என்ட்ரி ஆடு. சரி. ஓகேவா? ஏன்னா பவர் பிளே ஓகே. அவன் பவர் பிளே நல்லா போடுறான். ஒரு ஓவராவது போட்டுறான். 3வது வச்சிடறாங்க. அதோடு எல்லாருக்கும் அடிக்கிறாங்க. இவனும் அடி வாங்கட்டும். 4வது ஓவர்டன் அடி. இது அவன் அகில் ஹுசைன், என்ட்ரி, ஓவர்டன். ஓகேவா? இந்த 4 காம்பினேஷன் ஆடிடு. ஸோ இதுலயும் உனக்கு 12 ஓவர் bowling செட் ஆயிடுச்சு. 2 ஓவர், ஒரு 2 ஓவர் பேஸு, ஒரு 2 பேசர்ஸ், ஒரு ஸ்பின்னர் ஆடிக்கும். என்கிட்ட இன்னொரு ஸ்பின்னர் யார் வேணும் உனக்கு?
ஸ்ரேயஸ் கோபால் இல்ல ஸ்ரேயஸ் ராகுல் கோபால் சௌரவ். ஸ்ரேயஸ் கோபால் அடிக்கோ இல்ல ராகுல் சேர் ஸ்லாஷ் போட்டுக்கோ. இல்ல பிரசாந்த் வீர் 2 ஓவர் போட்டுருவான், இன்னும் 5 நாள் டைம் இருக்கு, லைக் ரெக்கவர் ஆயிட்டான்னா நீ யூஆர் ஓகே, ஓகே, பிரசாந்த் வேறே ஆடு. ஈஸியா அடிக்கோ, பிரசாந்த் வீரே அடிக்கோ. இப்போ வந்துட்டு உன்னோட 2 மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்தியன்ஸ் இருக்காங்களா, இப்போ என்ன பண்ற, கல்லில் ஆடுறியா ஆடிக்கோ. இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இல்ல எனக்கு வந்துட்டு நான் அட்டாக் பண்ணிடுறேன் ஃபுல்லா, டெத்துல எப்படி எல்லாரையும் அடிக்கிறானுங்கோ, நான் எனக்கு டெத் பவுலரே வானடா, கம்போஜே வானடா, நான் இன்னும் அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு முகேஷ் சௌத்ரி ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா, அவனை தூக்கி வந்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு மேட்ச். ஸ்டார்க், குட்டி ஸ்டார்க். முகேஷ் ஸ்டார்க். ஸ்டார்க். ஆனா ஆட மாட்டாங்க, அவனெல்லாம் ஆட மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இவனை தான் ஆடுவாங்க. கம்போஜ் தான் திருப்பி ஆடுவான். கம்போஜ் டீசென்ட் டெஸ்ட் மேட்ச் லென்த் போட்டாலே அவன் அடி வாங்காம எஸ்கேப் ஆயிடுவான்யா. ஆனா ஸ்லோவர் பால் ட்ரை பண்றேன், விரல் நுணுக்குல இங்க இருந்து ஒரு பால் போடுறான், இங்க இருந்து அப்படி போறாரு. அத அதுவும் இல்ல தல, எங்க டீம்ல ஒரு கட்டர்ஸ் போடுறதுக்கு பவுலர்ஸ் இல்ல, நக்கால் பவுலர் போடுறதுக்கு ம் பவுலர்ஸ் இல்ல, ம் 140+ பவுலர்ஸ், டெஸ்ட் மேட்ச் என்ன லென்த்ல பவுலர்ஸ் போடுறதுக்கு எவனுமே போட மாட்டாங்க. எவனுமே இல்ல. இதுதான் ஃபால்ட். நம்மளுடைய நல்ல டால் எவனுமே ஃபாஸ்ட் இல்ல. பவுலரு ஓட்டனா ஓவர்டன் கூட வருது கலீல். கலீல். கலீல் கூட வந்து 4 ஓவர் 3 ஓவர் நல்லா போட்டுருவான். 4 கலீல்ல ஓவர்ல 2 ஓவர் 3 தான் ஓவர்ல ஒர்க் எவ்வளவு ஆகுது, அடி வாங்குறானோ அந்த ஓவர்ல அடி வாங்கிடுவான். வாங்குறான், அவ்வளவுதான். இப்போ என்னன்னா சரி, நம் பாலிங் தான் இப்படி பண்றாங்க, பேட்டிங் டீசெண்டா பண்றாங்கன்னா அதுவும் இல்ல. ம் அது ஓப்பனிங்ல ஸ்கேம். ம் சரி, அடுத்த மேட்ச் பாரு. அடுத்த மேட்ச் அவங்களோட பவுலிங் ஸ்டார்ட் ஆகுது, டெல்லி கூட ஆடுறானுங்கன்னு வச்சுக்கோ. டெல்லி ஓகேவா, டெல்லி டெல்லி கிட்ட நல்ல டீசென்டான bowling இருக்கு, நம்மளை விட ஒரு செமையான bowling தான் இருக்கு அவங்க கிட்ட. நட்டு சூப்பரா போடுறான், லுங்கிங்கிடி நல்லா போடுறான், ஆஸ் யூஸ்வல் குல்தீப் அக்சர். யாதவ். அக்ஷரும் குல்தீப் யாதவும் பெஸ்ட் ஸ்பின் ஓவா போடுறானுங்க, பர்ஃபெக்டா இருக்குது அவனுங்களுக்கு. மிடில் எப்படி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரே ஒரு பவுலர், விக்கெட்ஸ் வேணுமா விக்கெட்ஸ். இன்னும் ஒரே ஒரு பவுலரு அவங்களுக்கு நல்லா போட்டாலே முடிஞ்சிச்சு. முகேஷ் குமாரா அவன் ஆடி இருக்கான் தானே, ஆடுறான் தானே, அவன் முடிஞ்சிச்சு அவங்க டீம். அவங்க பேட்டிங்ல முகேஷ் மோர் செம்மையா ஆடுறாயா. போன போன அவங்க மேட்ச்ல அவன் தான் பவர் பிளே 2 விக்கெட் அவங்க தரான். பேட்டிங் ஹெவிலி டிபெண்ட் ஆன் ரைட் ஹேண்டர்ஸ் தான். சரி, இப்பயாச்சும் நீ திருப்பி அகில் ஹுசேன் ஆடுவியா தெரியல என்ன பண்ணுவான்னு. கேஎல் ராகுல் இருக்கான், பத்தும் நிசாங்கா, ரிஸ்வி, ஸ்ரீலங்கன். ஸ்டப்ஸ், எல்லாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான், ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கானுங்க. இப்பயாவது அகில் ஹுசேன் ஆடுவானா தெரியல. என்ன பண்றான், என்ன டீம், என்ன மேட்ச் எதுவும். இந்த டீம்ல ஓட்டை இல்லையா, ஓட்டையில தான் டீமே இருக்குது. ஓட்டர் ஏத்த இருக்கு. ஆ என்ன சார் நீ என்ன சொல்றது சார், எனக்கு டென்ஷன் ஆகுது சார், புலம்பி. நீ புலம்ப பார்த்தா நான் கேக்குறேன். ம் நீயும் கொஞ்சம் கொண்டு போயா. எப்படி சார் சரி, இப்ப போன மேட்ச் டேய், இருந்தல ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே எப்படி இருந்துச்சு சொல்லி ஏதோ பார்த்த மேட்ச். சரி, ஆ, என்ன தம்பி பண்ணலாம் எப்படின்னா சொல்லு. நான் இது வரைக்கும் பாக்கலப்பா, என்ன அதாவது பவர் பிளேயர்ல எல்லாம் பாக்கல, சும்மா ஏதோ 5th ஓவர் இப்ப என்னது 6th பால் ஏதோ வந்துட்டு பாத்துன்னு இருந்தேன். ம், இப்பதான் யாராவது யாருப்பா சர்ஃப்ராஸ். அவன் பேர் என்னப்பா, சர்பஞ்ச் கார் சர்ஃப்ராஸ் நல்லா கான். ஆடினா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நீ பார்த்தோன்னே அவுட் ஆயிட்டான். டக்குன்னு அவனும் ஆயிட்டான். டக்குன்னு அவுட் ஆயிட்டான். சரி திருப்பி கொஞ்ச நேரம் போன் பார்க்கலான்னு போன் பார்த்தா யாராவது இவன் அதுக்குள்ள பிரசாந்த் 3 கீர் விக்கெட். அப்புறமா ஜான் என்னதோ ஓல்டனா அவன் இருக்காங்க, அவன் ஆ, செம்மையா ஆடினான், ஆ, அவன் பார்த்து உட்காந்து ஆ. நல்லா ப்ரோ ஒரு மாதிரி அவன் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன, இருந்துச்சு. நான் சிம்பிளா சொல்றியா, எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட எப்படி சொல்றது, டாப் ஆர்டர் இருக்கு தெரியுமா, அந்த டாப் ஆர்டர் கான்ட்ரிபியூட் பண்றதை விட இந்த லோயர் ஆர்டர் செம்மையா கான்ட்ரிபியூட் பண்ணியா. அதான் கொத்தம் சொல்றேன், ஓவர்டோனே பாட்டு டாப் கொடுத்து. டாப் ஆர்டர்ல ஆ, போட்டு டாப் ஆர்டர்ல இதுல போட்டு. ஷாக்கிங் என்ன தெரியாது பார்த்தல, சிஎஸ்கே டாப் ஸ்கோரர் யாரு தெரியுமா? சர்ஃப்ராஸ் கான். செகண்ட் ஸ்கோரர் ஓல்டன். டாப் ரன் ஸ்கோரரு, டாப் விக்கெட் டேக்கர் யார் தெரியுமா, கம்போஜ் 5 விக்கெட், பர்பிள் கேப் ரேஸ்ல இருக்காரு அவரு, அப்படியே ஆரஞ்சு கேப்ல இருப்பாரு, வெயிட் பண்ணு. என்ன டீம் இது. ஆனா நீ ஏன் சொல்லியா, அந்த மனுஷன் எப்படியா சார்துல் தாக்கூர் தீபக் சாரெல்லாம் வச்சு காப்பாச்சாரு, டென்ஷன் ஆகுதியா. துஷார் தேஷ்பாண்டேயா என்ன போலிங்கயா, இப்போ நீ பாக்கலையா விஷால் அந்த மேட்ச், 2 பேருமே பாக்கலையா. இல்லையா, அத பாக்கலையா. அந்த மேட்ச் பார்த்துருந்தா செமையா இருந்திருக்கு, அந்த மேட்ச் பாரியா, சூப்பரா இருந்துச்சு. போய் ஹைலைட்ஸ் ஹைலைட் பார்த்தேன். செமையா இருந்துச்சு. 11 ரன் டிஃபெண்ட் பண்ணோம், என் தலைவன் துஷார் மெக்ராத் வரான், போடுறான் டக் டக் டக்குன்னு செம்ம யார்கட் நெயில் பண்ணான். எனக்கு தெரிஞ்சு அங்க ஜோக்கரே ஜிடி டீம் தான். முடிக்க வேண்டிய மேட்ச்யா, முடிக்க வேண்டிய மேட்ச், ஈஸியா முடிக்க வேண்டிய மேட்ச். அதெல்லாம் எனக்கு இங்க ஏதாவது பெரிய பவுலர் கூட ட்ரேட் பண்ணிருக்கலாம் தான். சஞ்சு எதுக்கு ட்ரேட் பண்ணல எனக்கு புரியவே மாட்டேங்குதுதான். ச்சே. நீ ஏன் சொல்ல, ஆப்ஷன்ல எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருந்தியா, விட்டானுங்க ஓம்பாச்சாயா. எஸ் லுங்கி நிகிரி அவனு கூட ஏமாந்தானுங்க. விட்டாங்க. அவன சிஎஸ்கேல கூட ஆடினான். அவன் எப்படிப்பட்ட பவுலர்னு இவங்களுக்கு தெரியும். அவனை யார் கூட பிக் யார் சொல்ல, பண்ணாங்க. யாரு, அதான் நெகிடி, லுங்கி நெகிடி. லுங்கி இங்கிடி. லுங்கி இங்கிடி ம். ஓகே. செமையா டெவலப் பண்ணான், ஆர்சிபிக்கு இல்ல பெரிய லாஸ் அவன்.
ஆமா தல, கிராஸ் டீம்ல செம்மையா போடுறான் தல அவன். ஃபுல் வேரியேஷன்ஸ் கொண்டு ஃபுல் வரான். வேரியேஷன், செம்ம வேரியேஷன் 140 பிளஸ் லீவ் போடுறான், ஸ்லோவர் லீவ் செம்மையா போடுறான். வச்சிருக்கான். ஆமா, செம்ம பவுலிங் பண்றான். ஆனா என்ன பண்றது, இந்த டீம் என்ன பண்றது சொல்லு. டென்ஷன் ஆகுது, கஷ்டமா இருக்கு நம்ம நான் கிரிக்கெட். இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்கு, அது எக்ஸ்பெரிமெண்டல் மேட்ச் மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க, ம் அப்புறமா விட்டுருவாங்க. அதான் நீங்க ஆடுங்க போதும், டிக்கெட் சேல் ஃபேன்ஸை ஸ்கேம் பண்ணலாம். தோனி இப்படிதான் தோனி தோனி கால்ல தோனி விழுந்து. ஃபேஸ் தோனி ஃபேஸை காட்டிட்டு ஆ, டீம்ல கொண்டு வந்துட்டு ஆ, டிக்கெட் ஃபில் பண்ண பார்ப்பாங்க, அவ்வளவுதான். போடு ஸ்டேட்டஸ் போடு, சுட்டே நின்று ஊரேன்னு போட வேண்டியதுதான், முடிஞ்சிச்சு. நான் டீம் என்ன மேட்ச் எதுக்கு ஆடுறோம் ஃபர்ஸ்ட், ஐயோ செம்ம கஷ்டமா இருக்கியா. சரி, வேற ஏதோ ஸ்போர்ட்டுக்கு ஜம்ப் ஆயிடலாமா, இல்ல இந்த ஆர்ட் பிரேக்கே போதுமா? ஃபுட்பால்லாம் அவனுங்கெல்லாம் இன்னும் கதறி நிற்பானுங்க போல இருக்குது. நம்மளுக்கு வேற ஃபுட்பால் பார்க்க தெரியாது. ஃபுட்பால் எல்லாம் இது வேற கோளாறான ஸ்போர்ட். என்ன பண்ணலாம் சொல்லு. இங்கேயாவது ஃபுட்பால் அட்லீஸ்ட் பாப்பாரு. ப்ரெடிக்டபிளா இருக்கு, ஃபுட்பால் எல்லாம் என்ன சார், ப்ரெடிக்டபிளா கிடையாது. விஷால் ஃபுட்பால் பார்ப்பான்ப்பா. ஃபுட்பால் பார்க்கறியா? ஏய் இல்லையா, அப்ப பாத்துட்டு இருந்தேன், பார்க்க மாட்டேன், ஏதோ ஒரு 2 மேட்ச் பாட்டு இருக்கும். சரி, அடுத்த மேட்ச் என்ன ப்ரெடிக்ஷன் அதெல்லாம் பண்ணுமா? சரி பண்ணு நீ. ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம் தான். என்ன அது, சென்னை இது டிசி தோத்துருமா? சென்னை தோத்து ஒன்னே ஒன்னா கண்டுபிடிக்க முடியாது. டிசி 1/5 விக்கெட்ஸா இல்ல டிசி 1 டிஃபரன்ஸ் ஆஃப் 100 ரன்ஸா என்னன்னு தெரியல. அதான் அதான் கஷ்டம். மிச்ச அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சு. கூட போனோம். 100 ரன்ஸ் மார்ஜின்ல ஜார்சிபி ஜெயிச்சிருவாங்க, 100 ரன்ஸ் லீட்ல இருப்பாங்க, பரவாயில்ல தல. ஓவர் டைம் கூட ஏதோ கொண்டு வந்துட்டா தல, மேட்ச் 200 கிட்ட எல்லாம். பிரசாந்த் வேறு ஓவர் டைம் சரியா, அசிங்கமா போயிடும். ஓகே. எனக்கு தெரிஞ்ச மீட்டிங் என் பண்ண வேற டைம் வந்துச்சு. அடுத்த மீட்டிங்கில் சந்திப்போம் கைஸ். நன்றி. நன்றி, வணக்கம். ஓகே, அடுத்த வீடியோ இதே தான் தமிழ்ல. என்ன ஆச்சு நம்மளுக்கு? முகேஷ் இருக்காரா? இதே மேட்சே இதே வீடியோவே திருப்பி போனேன். இதே எப்படி எங்க ஆர்சிபி இருக்கோ அங்க தூக்கி டிசின்னு போட்டுடலாம். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கியாப்பா? ஆமா சார், சொல்ல மாட்டேன். ஒடு சார், உன் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து ஆர்கேசம். நல்லா ஆதார் கார்டு போஸ்ட் பண்ணுற மாதிரி உட்காந்து இருக்கேன் சார். சூப்பர் சார், பாய் சார். ரெக்கார்ட் எழுதிட்டியா ஐஓடி? இல்ல தம்பி, நீ எழுதிட்டியா? ஸ்டார்டே பண்றேன். மேட்சே போயிடுச்சுடா. செமிஸ்டர் மேல எல்லாம் யார மேட்ச் ஆகுது, செமிஸ்டர் ஆகுது, மயிர் ஆகுது.